இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டைய பத்தி ஒரு பழைய நடிகை, ரொம்ப பழைய காலத்து நடிகைங்க அவங்களுடைய பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டைய அந்த காலத்திலேயே அவங்க ஷூட்டிங் போகும்போது அவங்க கையில வச்சுக்குவாங்களாங்க. இந்த ஹேர் டைனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஏன்னா இது ஃபுல்லாவே நேச்சுரல் தான். இந்த நேச்சுரலான ஹேர் டைய வச்சு எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து நரைமுடி தெரியுதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டைய எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளாரவே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த உடனடியா பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்க போறோம். இந்த கருஞ்சீரகத்தை இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால முடி வந்து நல்லா கருகருன்னு மாறுங்க. இப்போ இந்த கருஞ்சீரகத்தை எந்த பதத்துல வறுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து இதுல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயங்க. வெந்தயத்தை வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்க முழு வெந்தயம் இருந்தா சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 பாதாமுங்க. இப்போ இந்த 3 மட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான எண்ணெய் பசை வருங்க. அது வரைக்கும் நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்துக்கணும். நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டான விதத்துல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 100% ரிசல்ட் கிடைக்குங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே கருஞ்சீரகம் வந்து கருகிரும், அதோட தன்மையை வந்து இழந்துரும். அதனால நம்மளுக்கு வந்து கரெக்டான ஹேர் டை வந்து கிடைக்காது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து நான் சொல்ற விதத்துல நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியுங்க. இந்த ஹேர் டைய பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஹேர் டை. நம்மளுக்கு எப்பெல்லாம் நரைமுடி கண்ணுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் நம்ம இதை வந்து இந்த ஹேர் டையை பயன்படுத்தி டச்சப் பண்ணிக்கலாம். டச்சப் பண்ணிட்டு நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஹேர் டை. ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த ஹேர் டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா வறுத்துட்டு செய்யலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற பாதாம் பாத்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா வந்து வளர செய்யுங்க. இந்த ஹேர் டையை நம்ம ஸ்கேல்ப்ல படும்போதையும் நம்ம தடவிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கும்போது இந்த ஹேர் டையை வந்து நம்ம ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நீங்க தடவிக்கலாம். வெளியே போகும்போது ஸ்கேல்ப்ல படும்போது படுற மாதிரி தடவாதீங்க. வெளியில போகும்போது ஸ்கேல்ப் இல்லாம வெறும் முடியில மட்டும் எங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் டச்சப் பண்ணிக்கோங்க. வீட்டுல இருக்கும்போது இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்க ஸ்கேல்ப்ல இதை வந்து நம்ம தடவும் போது உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் டை. பாருங்க, நல்லா வறுத்துக்கலாம். சிம்ல தான் வச்சு வறுக்கிறேங்க. கண்டிப்பா நீங்க சிம்ல வச்சுதான் வறுக்கணும். ஜீரகம் வந்து வெந்தயத்தை வந்து நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். என்கிட்ட இது பொடியா இருந்ததுனால சேர்த்திருக்கேன். நீங்க வந்து முழு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டை பத்தி பழைய கால நடிகை அவங்களுடைய இன்டர்வியூ ஒண்ணுல அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஹேர் டை அப்படின்றதெல்லாம் மார்க்கெட்ல இல்ல இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய நரைமுடிகளை மறைச்சுக்கிறதுக்காக ஹேர் டை பயன்படுத்துவாங்களாம். இதை வந்து எப்பயுமே அவங்களுடைய கையில வச்சுட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாட்களுக்கு வந்து வெளியூர் போவாங்க. அப்பெல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற மாதிரியே வந்து ஹேர் டையா அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, மருதாணி அவரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. டக்குன்னு வந்து ஷூட்டிங் போறப்ப டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க தலையை சீவிட்டு. சூப்பரா இருக்கும், நல்ல 100% ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஹேர் டை. பாருங்க, நல்லா வந்து வறுத்துக்கலாம். நான் வறுத்துட்டு நல்லா வெளியில வர மாதிரி கரிஞ்சீரகத்தை வறுத்தாச்சுங்க. இப்ப நம்ம இதுல ஒரே ஒரு பொடி சேர்க்க போறோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியை சேர்த்து ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அந்த சூட்லயே உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெடி ஆயிடும். இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 கிண்டி கிண்டியாச்சு, ஏன்னா ரொம்ப வந்து கருகிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த இரும்பு கடை சூட்லயே வந்து அப்படியே வச்சிருங்க. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, இந்த நெல்லிக்காய் பொடி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த சூட்லயே இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து
மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் மைய அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்பயுமே நம்ம கரிஞ்சீரகம் சேர்த்து வறுத்துட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைக்காது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, இத வந்து நம்ம எத்தனை வருஷம் வேணாலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டெல்லாம் போகவே போகாது. பாருங்க, இதை வந்து நம்ம அப்படியே தலையில அப்ளை பண்ணலாம். பாருங்க, எண்ணெய் வந்து எனக்கு வேண்டாம், இதுல நான் எண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணல அப்படின்றவங்க இதை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுது பாருங்க. பாருங்க, எனக்கு மருதாணி கை இருக்குனால எனக்கு சரியா இதாகாது, அதனால இதை கையில இது பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி ஹேர்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொடிகள்லாம் இருக்கவே இருக்காது தலையில. இதை வந்து நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலுமே போயிட்டு வரலாம். நல்லா தலையை சீவிட்டு எப்ப உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க எடுக்கணுமோ அப்ப வந்து நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும். இந்த ஹேர் டேயை பொறுத்த வரைக்கும் ஷாம்பு போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும், கண்டிப்பா போயிடும். இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான். இதை வந்து நீங்க வந்து இந்த பொடியை வச்சு நீங்க வந்து நார்மல் ஹேர் டேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம தலையில இருக்கு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அப்படியே கருமை இருக்கணும் அப்படின்னா இதை வேற மெத்தட்ல நம்ம வந்து யூஸ் பண்ண வேணும். இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையவே நான் போட்டிருக்கேன். பட் இது வந்து இன்ஸ்டன்டா பயன்படுத்துறோம். இந்த மாதிரி எந்த விதமான எண்ணெயும் சேர்க்காம நீங்க இந்த மாதிரி ஹேர் டேயை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் டேயை வந்து நீங்க வேறு விதமாகவும் பயன்படுத்திக்கலாங்க. பட் இதுவும் இன்ஸ்டன்டா தான் பயன்படுத்த முடியும். நீங்க ரெகுலரா இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஹேர் growth செம்மையா இருக்கும். இதை வந்து நல்லா வந்து ஆயில் நிறைய கலந்து ஹேர் டே ஆயிலா மாத்தி நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்கேயாவது நீங்க வெளியில போகும்போது டக்குனு இதுல வந்து கொஞ்சமா ஆயில் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு ஹேரை நல்லா கொம் பண்ணிட்டு கிளம்பலாம். இப்ப பாருங்க, அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன், இந்த ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும், நம்மளுடைய தலையில இருக்கிற எல்லா வெள்ளை முடிகளையுமே டச் அப் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் இருந்தாலுமே சேர்க்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி செம்மையா கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க தலையை நல்லா சீவிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. உங்களுக்கு எண்ணெய் தடவுன மாதிரி லைட்டா தெரியும், பட் ஹேர் டே அப்ளை பண்ண மாதிரியே தெரியாதுங்க. எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஹேர் டேய, இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேய நீங்க இந்த விதமா பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் வைக்க பழக்கம் இல்லாதவங்க இந்த ஹேர் டேய நான் முதல் சொன்னேன் இல்லையா, பவுடராவே எடுத்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் டச் அப் பண்ணிட்டு தலையை நல்லா சீவிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலுமே இந்த ஹேர் டேயை வந்து பயன்படுத்தி நரைமுடிகளை வந்து கருமையாக்கிக்கலாங்க. நான் வந்து கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு கரு நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா நைஸா வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திப்பி எல்லாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி கையில பிடிக்கிற மாதிரி தான் தலையிலையும் நல்லா பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது தான், ஷாம்பு போட்டு பண்ணும்போது மட்டுமே உங்களுக்கு வந்து வெள்ளை முடி எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்குமே முடி வந்து கருகருன்னே இருக்கும். இப்ப நான் வந்து கையை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. லைட்டா பொடி எல்லாம் கீழே லைட்டா விழுகுது பாத்தீங்களா. அதுக்குதான் வந்து தலையை சீவிட்டு நம்ம வந்து தலையை அலசணும் அப்படின்னா உங்களுக்கு பொடிகள் இருக்காது. அது மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ஹேர் டே வந்து ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. நீங்களும் இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.